ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பொதுவா முருகர் பக்தர்கள் உலக அளவுல எப்பவுமே அதிகமாக தான் சார் இருப்பாங்க. நம்ம அது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படி இருந்தும் கூட வருட கணக்குல வருடம் ஆக ஆக இன்னும் அதிகமாக தான் ஆயிட்டு இருக்காங்க முருகர் பக்தர்கள். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்துல இந்த தைப்பூசங்கிறது முருகர் பக்தர்களுக்கு ஒரு இன்றியமையாத ஒரு விஷயமா ஆயிடுச்சு. தைப்பூசங்கிறது அன்னைக்கு ஏதாவது வேண்டுதல் வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நிறைவேறும் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய பக்தர்கள், அப்ப இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாத்துக்குமே சொன்னதுதான். ஸோ இந்த தைப்பூசத்தோட யாருமே சொல்லாத சிறப்பு அம்சம் நீங்க சொன்னா நல்லா இருக்கும் சார். அதை பத்தி ஒரு மனுஷாலுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டம் வந்தாலும் கந்த பெருமானை சொந்தம் கொண்டாடி நமஸ்காரம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான அடிப்படையான உண்மையாகவே இருந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட உண்மை நிறைந்த இந்த முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு மேலே பொதுவாகவே இந்த உலகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சந்தோஷம் அப்படிங்கிறதுக்கு மேலே தேவையில்லாத தோஷம் அப்படிங்கிறது ஜாதகத்தில் இருக்கிறதாக ஜோசியர் சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான தோஷங்களில் இருந்து உங்களை காப்பாற்றி சந்தோஷம் தரக்கூடிய அமைப்பு தை பூசத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய அற்புதமான அமைப்பு. அதாவது தோஷம் அப்படிங்கிற 3 எழுத்தை மீறி சந்தோஷம் அப்படிங்கிற 5 எழுத்தை தைப்பூசம் அப்படிங்கிற இந்த எழுத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது உண்மையிலும் உண்மை. அந்த மாதிரியான தைப்பூசத்துக்கு எதனால் அதிகபட்சமான சிறப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது தைப்பூச திருநாள் என்று சொல்லக்கூடிய இந்த பெருநாளில்தான் முருகப்பெருமான் வள்ளி பெருமாட்டியை திருமணம் செய்தார் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் உங்களுடைய திருமண சம்பந்தப்பட்ட முடிவுகளை இந்த தைப்பூசத்தில் எடுத்தீங்கன்னு வைங்களே, ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களும் ஓரளவு தள்ளி போகக்கூடிய வாய்ப்பை அல்லது ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை கிள்ளி எறியக்கூடிய வாய்ப்பு இந்த தைப்பூசத்துக்கு இருக்குது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயம். ஒரு திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான தேதி குறிப்பிடுவது அல்லது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான பெண் பார்க்கும் அல்லது வரன் பார்க்கும் படலங்களை இந்த நாளில் ஆரம்பிக்கிறது அல்லது திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு உண்டான திட்டங்கள் திருமண பேச்சுக்களை இந்த நாளில் துவங்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக திருமண சம்பந்தப்பட்ட அந்த திருமண தேதி தைப்பூசத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக பூசல் இல்லாத ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை அனைவருக்குமே அமையுது அப்படிங்கிறது சந்தோஷமான விஷயமா இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கிர பகவான் நல்லா இருந்தது அப்படின்னா அவருக்கு வாழ்க்கை சக்கரம் அப்படிங்கிறது நன்மையாக இருந்துட்டு இருக்குது. அதுவே சுக்கிர பகவான் கெட்டு போயிருந்தது அப்படின்னா, இதே சுக்கிர பகவான் தோஷம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தது அப்படின்னா, இந்த தை பூஷம் அப்படிங்கிற பிரார்த்தனை உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய அந்த தோஷம் அப்படிங்கிற அமைப்பிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அரவணைப்பு தை பூசத்துக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஒரு சில குடும்பங்களில் சந்தோஷப்படக்கூடிய குடும்பங்களில் சந்தேகம் அப்படிங்கிறது தாண்டவம் ஆடுது இல்லையா, அந்த சந்தேகம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து விலகி சந்தோஷம் அப்படிங்கிற அமைப்பு கொண்டாடக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த தைப்பூசத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வழிபாடு வச்சுக்கிறது, பாத யாத்திரை சென்று வழிபாடு வச்சுக்கிறது. அதே மாதிரி முருகப்பெருமானை சாதாரணமாக கோயிலுக்கு சென்று வழிபாடு வச்சுக்கிறது அல்லது முருகப்பெருமானை படியேறி மலையேறி வழிபாடு வச்சுக்கிறது. இந்த மாதிரி வாய்ப்புகள் இல்லாதவங்க உங்களுடைய வீட்டில் இருந்தே, அதாவது இல்லத்திலிருந்தே உள்ளத்தில் முருகப்பெருமானை நினைச்சு நமஸ்காரம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்களை தைப்பூசத்தன்று நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய இந்த தரணையில சொல்லிக்கிற மாதிரியான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு பூசமாக தைப்பூசம் அமையும் அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அதாவது நல்ல பெண்ணா இருக்கிறாங்க, நல்ல ஆணா இருக்கிறாங்க, ஆனால் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் நல்லவரா இருக்க முடியல அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துட்டு இருக்குது. மற்றவர்களுக்கும் பெத்தவங்களுக்கும் நல்லவராக இருக்கக்கூடிய நீங்கள் கல்யாணம் கட்டியவருக்கு நல்லவராக இருக்க முடியல அப்படிங்கிற உண்மை வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. ஒரு சில பெண்கள் அப்படிங்கிறத விட அநேகம் பேர் நான் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போடணும் அப்படிங்கிற எண்ணம் ஒரு ஆசை பெண்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதே மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தாலும் தனக்கு மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கணும், உழைக்காமலேயே நமக்கு மிகப்பெரிய மதிப்பு கிடைக்கணுங்கிற எண்ணம் பெரும்பாலான ஆண்களுக்கு இருந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன எதிர்மறையான ஆசைகள் கூட தைப்பூசத்தன்று நிறைவேறுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம். எந்த மாதிரி? தைப்பூசத்தன்று மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய முகம் பார்த்து வழிபாடு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய அகம் அப்படிங்கிற நெஞ்சம் சந்தோஷத்தோடு வளம் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குது. அதாவது
மலை மேல் இருக்கக்கூடிய முருகனுக்கு ஓம் என்ற மந்திரமும் மனைவி சொல்லுகிற சொல்லுக்கு ஆம் என்ற தந்திரமும் அடிப்படையாக கொடுக்கக்கூடிய பூசமாக அது சந்தோஷமாக தைப்பூசம் அமையும். சார் சூப்பர் சார். தைப்பூச திருநாளுடைய மிகப்பெரிய சிறப்புகளை சொன்னீங்க. பாத யாத்திரை போகிறவங்களுக்கு மலை மேல் இருக்கக்கூடிய முருகரோட சிறப்புகளை வந்து வழிபட்டா அதுக்கான ஒரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ரொம்ப தெளிவாக வந்து விளக்குனீங்க சார். இன்னைக்கு நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.